பாடி கட்டுக்கலாம். யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தீங்களா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ராவடிதான். சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. இதுக்காகவா நீ இவ்வளவு வேகமா ஓடி வந்த? தூத்துக்குடியில வந்து ஒரு சின்ன குழந்தைங்க கூட அஜிதா சொல்லும், வேற தான் சொல்லும். ஒண்ணு இல்ல, கூகுள் குரோம்ல டைப் பண்ணுங்க, டிவிகே தூத்துக்குடி யாரு போட்டோ வருதுன்னு மட்டும் பாருங்க. தூத்துக்குடியில் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்காததை கண்டித்து தாவேக தலைவர் விஜயின் காரை அஜிதா ஆக்னல் மறித்த காட்சிகள்தான் இவை. உணர்வுகளை கட்டுப்படுத்தணும், இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாது. யார் இந்த அஜிதா ஆக்னல்? விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது நீண்ட காலம் மாவட்ட தலைவர் பதவியில் இருந்தவர் பில்லா ஜெகன். சொந்த தம்பியை கொலை செய்த வழக்கு உள்ளிட்ட சில வழக்குகளில் தொடர்புடைய பில்லா ஜெகன் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு விஜய் மக்கள் இயக்கம் தமிழக வெற்றிக் கழகம் என்று கட்சியாக மாறியதும் அதில் இருந்து விலகிய பில்லா ஜெகன் திமுகவில் ஐக்கியமானார். தனக்கு பதிலாக தனது சகோதரி அஜிதாவை தாவேகாவில் மாவட்ட பொறுப்பை கவனித்துக் கொள்ள செய்தார். பில்லா ஜெகனுக்காக அவரது தங்கை அஜிதாவின் பேச்சை கேட்டு தாவேக தொண்டர்கள் செயல்பட்டனர். இதனை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு அஜிதா தன்னை தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் என்று தனக்குத்தானே கூறி பேனர்கள் வைத்து வந்ததாகவும் அவரது அண்ணன் பில்லா ஜெகன் பின்னணி இருந்ததால் அவரை எதிர்த்து தாவேகாவினர் குரல் கொடுக்க தயங்கியதாகவும் கூறப்படுகிறது. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இடையில் சஜி என்பவரை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளராக தாவேக தலைமை நியமித்தது. வணக்கம் உறவுகளே. ஓட்டப்பிடாரம் கிழக்கு ஒன்றிய செயலாளராக என்னை நியமனம் செய்த நமது தளபதி விஜய் அவர்களுக்கு நன்றி. ஒன்றிய பணியை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. என்னப்பா நீ பைத்தியம், இப்படி பேர் மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு பொறாம, ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத? இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை தவிர்த்து மீதமுள்ள 5 தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளுக்கு தலைமையில் இருந்து அழைப்பும் அனுப்பப்பட்டது. அதில் அஜிதாவிற்கு அழைப்பு கிடைக்கப்பெறாததால் தனது ஆதரவாளர்களுடன் பனையூருக்கு வாலண்டியராக வந்திருந்தார் அஜிதா. காலையில் வந்த நேரத்தில் இருந்து கலங்கிய கண்களுடன் கட்சி அலுவலக வாசலில் காத்திருந்த அஜிதாவை கட்சியினர் சிலர் சமாதானப்படுத்த முயன்றனர். நான் இந்த ஏரியாவோட ரவுடின்னு பாமாயிட்டியா? இப்ப நீ ஏத்தல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா எங்க அம்மா சத்தியமா. ஆனால் அவர் தனக்கு தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஓட்டப்பிடாரம் ஆகிய 3 தொகுதிகளை அடங்கிய மாவட்ட செயலாளர் பொறுப்பு தர வேண்டும் என கேட்டு அடம் பிடித்தார். இந்த நேரத்தை பயன்படுத்தி விஜயின் கார் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அங்கிருந்து சென்றுவிட்டது. இதனால் இளவு காத்த கிளியாக காத்திருந்த அஜிதா ஏமாற்றத்துடன் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டார். இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. இதற்கிடையே புஷி ஆனந்தை சந்தித்த பின்னரே செல்வேன் என்று வாசலில் ஆதரவாளர்களுடன் அமர்ந்து அஜிதா தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அஜிதாவிடம் சிக்காமல் இருக்க ஆனந்த் பின்வாசல் வழியாக காரில் சென்று விட்டார்.
எங்கடா போன ஆளே காணோம். கில்வண்டி சிக்கு சிறுத்தை சிக்காதுல. இதனையடுத்து தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக STR சாமுவேல் ராஜா நியமிக்கப்படுவதாக தாவேக தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டு அஜிதாவின் கோரிக்கையை முற்றிலுமாக நிராகரித்தது. இவனுக்கா ஏன் என் தம்பிக்கு என்னங்க குறை? தும்பிக்கை மட்டும் தான் குறை, இருந்தா கும்பிக்கு ஏன மாதிரியே இருப்பான். இந்த வந்துட்டாயா, இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னு எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துடுறாயா ஒருத்தன். தூத்துக்குடியில வந்து ஒரு சின்ன குழந்தைங்க கூட அஜிதா தான் சொல்லும், வேற தான் சொல்லும். ஒண்ணு இல்லங்க, கூகுள் குரோம்ல டைப் பண்ணுங்க, TVK தூத்துக்குடி யாரு போட்டோ வருதுன்னு மட்டும் பாருங்க. யார் போட்டோ வருதுன்னு பாருங்க. 2 வருஷமா வேற போஸ்டிங் வாங்கி உழைச்சாங்க அவங்க. அவங்க பின்னாடி 2500 பேர் வேலை பார்த்திருக்காங்க. பாத்தீங்களா ரீல் விடுறான் பாத்தீங்களா? தலைமையில இருந்து தகவல் வந்தது சிடிஆர் மூலமா. தலைமை மீது தளபதி மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சீக்கிரமா எங்களை கூட்டு பரிசீலனை பண்ணுவாங்க. என்னைக்குமே எங்களுடைய பயணம் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் தளபதியாருக்கு மட்டுமே எங்களோட பயணம் வந்து தொடரும். எங்களோட உயிருள்ள கடைசி நொடி வரைக்கும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்காகவும் எங்கள் தளபதிக்காகவும் எங்களுடைய இறுதி மூச்சு வரை நாங்கள் பயணிப்போம். எல்லாருமே பொய் சொல்றவங்க, எல்லாமே ஜாலரா பண்றவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இடம், மத்தவங்களுக்கு இடமே கிடையாது. இன்னைக்கு இடம் கிடையாது, இன்னைக்கு இடம் கிடையாது. வேகன்சி எல்லாம் ஒண்ணும் குறைச்சிருக்காது உனக்கு. நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம், மக்கள் கண்டிப்பா நம்மள வர வைப்பாங்க. தெரியாது ஏன்னா நான் வரவே மாட்டேன். ஆனா நீங்க கேட்ட ஆட்சி இல்லைன்றாங்கனே, கட்டல்லே இல்லையா? கபடி கபடி வந்துட்டாயா வந்துட்டாயா. உங்க விஜய் உயிர் எடுக்க வரேன்னா, உங்க விஜய் கொல்ல பண்ண போறேன்னா, என்ன செய்யும் உனக்கு காட்ட போறேன்னா. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நம்ம தளபதி தான். Thank you. இது என்ன பிரமாதம்? உங்களுக்கு இன்னும் ஓட்டு வயசே வரலையா? எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? 15. நேத்து தான் பிறந்த நாள். நேத்து தான் பிறந்த நாள். 15 வயசுல யாருக்கு ஓட்டு போட முடியும்? தளபதி தானே. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. 10th தான் படிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அரசியல் கருத்து எப்படி பதிவு பண்ண நினைக்கிறீங்க? நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸ்கூலுக்கு ஏன் போல நீங்க? ஸ்கூலா தளபதி பார்க்க வந்துட்டேன். நக்கல்யா அவனுக்கு. இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. விஜய் அவர்களை பார்த்து ஒன்னு சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? விஜய் ஐ லவ் யூ, விஜய் ஐ லவ் யூ. இப்படி பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் முக்கியமான கட்டம். அவர் பேசுற அது வரப்ப எப்படி இருந்துச்சு? அவரோட என்ட்ரி ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. சுடுகாட்ல இருந்து ஏந்து வந்து விழுந்துச்சு. சரியா? அடி பாவி மகளே. ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. சுடுகாட்ல இருந்து ஏந்து வந்து விழுந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. சுடுகாட்ல இருந்து ஏந்து வந்து விழுந்துச்சு. சரியா? அடி கிறுக்கி சிறுக்கி. இப்ப கட்சிக்கு 5 கொள்கை தலைவர்கள் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கொள்கை தலைவர் யாரு? உங்களுக்கு பிடிச்ச கொள்கை என்னது? எல்லாமே எங்க தளபதி தான். லீவ் எடுத்துட்டு வரான். நான் என் தளபதி பார்க்கலன்னா நான் செத்துருவேன். போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்ல. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. மக்களுக்காகவே எங்க ஆட்சி, மக்கள் ஆட்சி ஒளியும். டிவிகே டிஎம்கே எல்லாம் ஒளியும் எங்களோட ஆட்சி. அப்படியே இந்த கைத்த கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு. இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். இவனுங்க தான் தாவே காத்த குறிங்க. இவனுங்களுக்கு இது மட்டும் தான் வேலை. பாத்தீங்களா, மக்களாட்சியை ஒழிச்சிடுவானுங்களா. கண்டென்ட் குடுக்கல இவனுங்களை அடிச்சு நிக்க ஊர்ல ஆளே இல்ல. அவர்களை பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? எப்படி இருந்தாரு? அழகா இருந்தாரு. அப்படியா? டார்லிங், உன் வாழ்க்கையில இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்குறேன்டி.
கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. எவ்வளவு மண்டகமா என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை. தாவே கவலை நான் இன்னைக்கு தான் இணைந்திருக்கேன். முதல் இரவே இன்னும் வரல. அதுக்கு எது? எங்கேயோ பார்த்திருக்கேன் சொன்னீங்க. இன்னுமா எனக்கு தெரியல. நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். அடி பாவி. இந்த மங்கையர்க்கரசியை மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல, அலற. ஏங்க திரிஷா அண்ணி அடுத்த முதலமைச்சருங்க. சட்ட கிழிஞ்சிருந்தோ பேச்சு முடிச்சிடணும், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடணும். எங்க அண்ணாவுக்கு அப்புறம், விஜய் அண்ணாவுக்கு அப்புறம் திரிஷா அண்ணி தான். என்ன என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த காட்டுறானா? இது உன் பையனா? எப்படி ஒரு பிள்ளைய பத்தி எம்எல்ஏ ஏவி விடணுமா? என் ஹஸ்பண்டோட என்னோட விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் விஜய், ஐ லவ் விஜய், ஐ லவ் விஜய். எத்தனை தடவை அடிக்கிறது? அடிப்பேன், இனிமே கடிப்பேன். விஜய் சார், நீங்க இந்த வீடியோ பார்க்கணும் கண்டிப்பா. ஐ லவ் யூ தளபதி, ஐ லவ் யூ. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். இது காசுனால சேர்ந்த கூட்டம் கிடையாது, தானா சேர்ந்த கூட்டம். ஆமா 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 ஆமா, இது காசுக்கு சேர்ந்த கூட்டம் இல்ல, இது முத்தி சேர்ந்த கூட்டம். காதல் முத்தி சேர்ந்த கூட்டம். என்னென்னமோ நினைக்கிறேன், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? சின்ன வயசுல இருந்தே டிவிக்கு ஃபேனுங்க, சின்ன வயசுல இருந்தே டிவிக்கு ஃபேனுங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? சின்ன வயசுல இருந்தே டிவிக்கு ஃபேனுங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு. சரி, என்ன பிரச்சனை? எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் நான் வந்தேன். அட பந்திக்கு பிறந்தவங்களா? நான் பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் ஓட்டு டிவிக்கு. டேய், இந்தியா ஏன்டா உருப்படலன்னா இப்பதான்டா புரியுது. தள்ளி நில்றா. என் ஓட்டு டிவிக்கு. விஜய் பேச்சு சூப்பரா இருந்தது. அந்த பிளைனுக்கு சம, அந்த பிளைனுக்கு சம. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரிட்டு சிரி. தங்கம் அவ்வளவு அழகா இருந்தாரு எங்க அண்ணன் தான். மசுனா மசு, பக்கா மசு, தமிழ்நாட்டின் மன்மதனே எங்க அண்ணன் தான். இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள்ள. அவர் பேசல என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சது? பேசி என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னா, இவர் பாதுகாப்பு பெண்களுக்கு கொடுக்கணும் மெயினா. அது மட்டும் தான் நல்லா. ஒப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. தளபதி தான், வேற யாரும் கிடையாது. நாங்க உற்சாகமா சொல்ற டிவிக்கு தான் வரணும் அப்படின்னு. ஏன் இதனால இவ்வளவு ஆதரவு? லேடிஸ்க்கு முதல்ல இதான் பாதுகாப்பு வேணும். இவரு வந்தாருன்னா அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் மக்களுக்கு. என்ன போக்கு ஸ்பீச் கொடுத்ததுதான் மாசுனா, வேற லெவல்ல இருந்தது. நாங்க அவ்வளோ பக்கத்துல பார்த்து அவ்வளோ ரசிச்சேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாரு. அதாவது என் லைஃப்ல ஒரு பெஸ்ட் மூமெண்ட்னா இது ஒண்ணு மட்டும் தான். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? ஏங்க எமோஷனலா இருக்கீங்க? அது ஒரு ஃபீல். ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? ஏன் அந்த கனெக்ட் நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு கனெக்ட்? இதெல்லாம் பார்த்தா திட்டுவாங்களே. நான் குமார் அவசரப்பட்டிய விஜய்னாலே ஒரு எமோஷன் தான். எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. எல்லாத்தையுமே மாத்துவாரு நம்பிக்கை இருக்கு. சொன்னா புரியாது, சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்க. தூய ஆட்சி தருவான் அப்படின்னு சொல்றான் விஜய். ஆனா எஸ்ஐஆர் பத்தி பேச மாட்டான், திருப்பரங்குன்றத்துல தங்கிங்க பண்ற கலவரத்தை பத்தி பேச மாட்டான், டீலிமிட்டேஷனை பத்தி பேச மாட்டான். இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல பிஜேபி பண்ற அயோக்கியத்தனத்தை பத்தி பேச மாட்டான். பிஜேபி ரிசர்வேஷனுக்கு எதிராக செயல்படுது, மாநில நிதி பகிர்வுக்கு எதிராக செயல்படுது, மாநில உரிமைக்கு எதிராக செயல்படுது.
மாநில மொழிக்கு எதிராக செயல்படுது. இத பத்தி எல்லாம் கண்டிக்காம பங்களாக்குள்ள பூந்துன்னு உட்காந்துன்னு இருப்பான். இவன் தூய அரசியல் தருவான்னு நான் நம்பணுமா? அதனால மாப்பு இத்தோட உங்க ரீல் ஸ்டாப். உனக்கு வேட்டை, உனக்கு ஒரு வேட்டை இருக்குது, உனக்கு ஒரு வேட்டை இருக்குது. நீ பேசிட்டாதான் லாஸ்ட் வரைக்கும் இருக்க போறீங்க. ஒரு ஓரமா ஒதுங்கி பேசிக்க. அந்த ஆளை யாரு நினைச்ச? அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்புதான். அதனால கால்ல விழுந்து மன்னிப்புகள். என்னங்க கால்ல விழுடா விடு. அப்ப இந்த பொண்ணு சொல்லுது சாட்டை நீ ஓரமா ஒதுங்கிரு அப்படிங்குது. ஓரமா ஒதுங்குறது எனக்கு பழக்கம் கிடையாது. உங்க தலைவர் விஜய் தான் ஓரமா ஒதுங்குறது பழக்கம். ஓஹோ 15 வருஷமா கருணாநிதி இருந்த காலத்துல இருந்து இந்த நிலத்துல இந்த களத்துல நாங்க போராடி கொண்டு இருக்கோம். அதனால ஒதுங்குறது எங்களுக்கு வழக்கம் இல்லமா? அப்ப நான் புறப்படுறேன். நாளைக்கு பாப்போம். இருங்க பஞ்சாயத்து பாதி தானே முடிஞ்சிருக்கு. இன்னும் மீதி இருக்குல்ல. இன்னும் மீதியா? நாகர்கோவில்ல மலையை உடைக்கிறாங்கன்னு போராட்டத்துக்கு வந்தீங்க. சரி, மலையை உடைக்கிறத அவனுங்க நிறுத்தலை. ஆனால் நீங்கள் இங்கேருந்து போயிட்டீங்களே, பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் இங்கேருந்து போயிட்டீங்க. அங்கே மலையை டெய்லி உடைச்சிட்டே தான் இருக்காங்க. தற்கொலை தங்கச்சி கூட திருத்தி நல்லா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களை மாதிரி அயோக்கிய பயல்களை ஒரு நாளும் திருத்த முடியாது. உங்களுக்கு பேச எந்த தகுதியும் கிடையாது. சாட்டை நீ ஒரு சிரட்டை, சாட்டை நீ ஒரு ஓட்டை. அடிக்கிற அடியில உடம்பெல்லாம் புண்ணாயி பொணநாத்தம் வர அளவுக்கு அடிக்கணும். யார் இவனை தானே? ஒன்ன தாண்டா பிலோ அட்ரா. அடிக்கிற அடியில பின்னிடணும். மறுபடியும் அதே வேலையை பார்த்துட்டு என்னடி வாந்தி எடுக்கிற? எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். ஓட்டன்னு வச்சுக்க. ஏடா நீ பண்ண தவறுல வாந்தி எடுத்துட்டு இருக்க. அதுக்கு நானே பொறுப்பா முடியும்? அதுதான் வேணும். இவ எப்ப பார்த்தாலும் குஞ்சிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதான் வாந்தி எடுக்கிறா. என்னைய போட்டிருக்கேன் நம்ம சொல்றான். அன்னைக்கு அப்படிதான் வந்து சாணியை மிச்சம் இருக்கேன். அதுக்கு என்னதான் காரணங்கிறான்? ஏய் பிச்சு புடம்பதுக்கு அசிங்கம் பேசாத, என்ன பேச வைக்காத. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா. இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா, கிழிப்பான். நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? டிவிகேடா? மாமா ஒரு ராஸ்கல் என்ன கிண்டல் பண்ணிட்டான். யாரவ? பாருங்க எங்க என்னடா நம்ம எதிரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா? அப்படி சொல்லாம வேற யாரும் சொல்லுவா? யாரா அவ? பட்டத்தோரோட மொற பொண்ணு. அது பேக் மாட்டி இருக்கானே. ஏய் சங்கத்தை உடனே கலைக்கறா. இந்த பக்கம் மத்துடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய போர்ப்படை தளபதி போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் இதோ வருகிறார். இன்னைக்கு முடிவு பண்றேன்டா. இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆரல. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. நான் டான்ஸ் ஆடுறேன், விஜய் டான்ஸ் ஆடட்டும். நாங்க ரெண்டு பேரும் யார் மூச்சு வாங்குறோங்கிறத நீங்க பாருங்க. லைவ் போடுங்க. விஜய் டான்ஸ் ஆடினா மூச்சு வாங்கிடுவாரு. ஆனா நீங்க மூச்சு வாங்காம நான் ஆடுறேன்னா இல்லையான்னு பாருங்க. நல்ல பாதுகாப்பு இருக்கு. உண்மையா சொல்ல போனா வேற எந்த கூட்டத்துக்குமே நாங்க போனதில்லை. ஏன்னா எங்களுக்கு அந்த பாதுகாப்பு கிடையாது. ஆகா 30 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆக வேண்டியவன் இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த லட்சணத்துல நான் அவளை கெடுத்து விட்டேனா? ஏன்னா எங்களுக்கு அந்த பாதுகாப்பு கிடையாது. நான் உன்னை கெடுத்தேன். ஏன்னா எங்களுக்கு அந்த பாதுகாப்பு கிடையாது. அடி போடி போண்டா கோழி. இந்த மாதிரி ஒரு அரசியல் நடக்கல. எங்களோட ஏஜுக்கு நாங்க அதை பார்க்கல. எங்க அப்பா அம்மா காலத்துல பாத்துப்பாங்க. என்ன ஏஜுக்கு நாங்க அந்த மாதிரி ஒரு அரசியல் நாங்க பார்க்கல. போக விருப்பப்படல. இதுதான் நாங்க வர ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் விஜய் சார்க்காக. விஜய் வந்து எந்த டாபிக் பேசுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே ரெண்டே டாபிக் தான். ஒன்னு டிஎம்கே, ஒன்னு டிவிகே. நீங்களா யாருடா? How do I tell you? அந்த தெய்வத்தை நாங்க பார்க்கிறதுக்கோசமே நாங்க வந்திருக்கோம். நாங்க வந்து 12 மணில இருந்து நாங்க வெயிட் பண்றோம். அவர் 11 மணிக்கு வரட்டும், 1 மணிக்கு வரட்டும். நாங்க நிக்கிறோம். எந்த புண்ணியவதி பெத்த புள்ளையோ பைத்தியமா அலையுது. எங்க டிவிகேல வந்து கூட்டத்துல பிரச்சனையே இல்ல. எல்லாமே ஒரே சமம்தான். சாதி மதம் இனம் பாலுபாடு இல்லாம வாழ்ற ஜனங்க தான் நாங்க டிவிகே. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்கு. ஐயா என்ன பண்றீங்க? கூட்டம் நாளைக்கு தான் நடக்குது. முன்னாடி 11 மணிக்கு தான் கூட்டம். முன்னாடி போகணும்ல நானும். சரி அதுக்கே அங்க நைட்டு ஹாஸ்பிடல்ல படுக்கிறீங்க? அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூசு. பேருங்க ஈஸ்வரன்.
நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். உங்க கட்சியோட கொள்கை தான் என்ன? கைய கடிக்கிறது, கரண்ட் கம்பத்தை பிடிக்கிறது, மரத்துக்கு மரம் தாவறது, இதை விட முக்கியம் லாஜிக்கே இல்லாம பேசுறது. இதுதாங்க எங்க கொள்கை. புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது அதுதாங்க, அது மட்டும் தான். அது இருந்துட்டாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. புதுச்சேரினாலே உடனே தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. ரெண்டே 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. நான் இப்பதான் வந்து நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன், ஸோ என்னால் வர முடியல. என்ன வேலை செய்றீங்க? நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். நர்ஸாரிங்களா? ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலையா உங்கள? சாரை பார்க்கல. அட்லீஸ்ட் அவர் கார்லையாவது நான் பார்க்கணும். அப்படியே அங்கே நிற்கிறீங்க? ஒரு இப்படி வருவார்ல, கொஞ்சம் கிட்ட நின்று பார்க்கலாம் ஒரு ஆசை தான். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இப்படி உதைக்கிறியா? எங்க பொண்ணு ரொம்ப வாழ்க்கையே விட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க விஜய் போட்டோ வச்சிருக்கிறதுனால அவங்க வீட்டுக்காரரும் வச்சுன்னு வாழல, அவங்க குழந்தையும் தூக்கின்னு போயிட்டாரு. ஆனா எங்க கிட்ட தான் இருக்கு. என்னையா சொல்ற? ஆமையா வேலைக்கு போகுது வருது. இருந்தாலும் வந்து அதுக்கு விஜய்ன்றது பிடிச்சி போச்சு. அது போட்டோவில் வச்சிருக்கிறதுனால, செல்லுல வச்சிருக்கிறதுனால வாழ்க்கையே வேணாம்னு சொல்லிட்டோம். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அது நாங்களும் ஏத்துக்கணும். எங்க பிள்ளைய நாங்க எங்க விட்டுருக்கோம். புள்ள வாழ்க்கை முக்கியம் தான். அவன் வந்து அந்த மாதிரி இருக்கிறானா நாங்க என்ன பண்ண முடியும்? ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? வணக்கம்டா புள்ள. டிவிக்கேல இருந்து கொடுனமா எப்பன்னா அப்புன்னா கொடுனமா. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस. சொன்னா புரிஞ்சுங்க. உங்கள் விஜய் உயிர் என்ன வரணும்? டட்ட. ஏய் புள்ள, இங்க பாரு, எங்க மாவட்டத்துல ஃபர்ஸ்ட் தளபதி கால எடுத்து வைக்கிறாரு. நல்லா செம்மையா களை கட்ட போது திருவிழா அந்த மாதிரி எந்த இதுல நடந்தது இல்ல. அப்படியாடா மயிறு? சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. இப்ப எங்க தளபதி எங்க ஏரியாவில வந்ததா சும்மா கோலாகலமா திருவிழா நடக்க போகுது. திருவிழா தளபதி பயிலுங்கடா கொடூரமா. தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க, பொழந்துருவன். மரியாதை ஓடி போய் இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது? யார் எது சொன்னாலும் என்ன இதுக்கெல்லாம் ஓடுறியே அப்படிங்க பார்த்தே ஆகணும். நான் இது பல நாள் கனவு சார். ஸ்கூல் படிக்க பார்த்ததுல இருந்து வெறியா இருக்கும் அவர் மேல. பார்த்தே ஆகணும். தூரத்துல இருந்தாவது அவர் பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல வந்திருக்கும். ஆசாபாசம், காதல், சொத்து சுகம் இதெல்லாம் குறிப்பிட்ட வயசுக்குள்ள கிடைக்கலன்னா சித்து வேலையில இறங்கி புத்திய வச்சு ஞான மார்க்கத்தை அடையணும். கண்டிப்பா அவரை பார்த்த பிறகு எங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி எங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப அதாவது பல போராட்டங்களுக்கு மீறி வந்திருக்கோம் சார். வேலை போனாலும் பரவாயில்ல, குடும்பம் போனாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நாங்க தலைவனை பார்க்க வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறதும் சரி. போறியா செத்துருவ. கரூர்ல நடந்ததல்ல, செத்துருவ. உனக்கு காசு தருவாங்க. நான் காசுக்காக போல, என் உயிர் போனா மயிரே ஒன்னாச்சு. உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்க, அசால்ட்டா விட்டு போவேன். அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. நான் தனியா செத்தனா யாருக்கும் தெரியாது. இங்க வந்து நான் செத்தனா தெரியும். என் தலைவனுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரு. நான் செத்தா செத்துட்டு போறேன். என்ன எல்லாம் போன் பண்ணாங்க, வேலையை லீவ் போடுற, வேலை போடா வேலை, இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. வேலையா எனக்கு முக்கியம், எனக்கு தேவை என் தலைவன். நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல இவ்வளவு கிட்டத்துல தலைவனை பாப்பேன், அவர் குரலை கேட்பேன்னு. மக்கள் கூட நிக்கிறவங்க தான் தலைவர். கரூர்ல நடந்தப்போ அவர் போயிட்டாரு. அப்புறம் 40 நாள் போகல சார், போகல. புலி பதுங்குதுன்னா பாயறதுக்கு தான். வேட்டைக்கு மட்டும் தான் வெளியில வரும். 1000 பேர் 1000 சொல்லலாம். நின்று இருக்கலாம்ல, தப்பு தானே? இப்ப நான் கீழே விழறேன்னா அது ஏன் தப்பு? அவர் தப்பு கிடையாது. நான் தான் பார்த்து நடக்கணும். நான் பார்த்து நடக்கல, நான் கீழே விழுந்துட்டேன். என் மேல தப்பு வச்சுட்டு எதுக்கு அவரை குறை சொல்லணும்? நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா. நீ உன்னைய மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். அதே போல சீமான் வந்து தொடர்ந்து விஜய் விமர்சனம் பண்றாங்களே சார். சீமான்லாம் ஒரு ஆளுன்னு அவரை பத்தி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க சார். அவன் வந்து எதுக்கு ஆளு? ஊருக்கா மான் ஊருக்கா சாப்பிட்டுக்கிறாரு. இப்போ ஆமகரில இருந்து மான் ஊருக்காக வந்துக்கிறாரு.
சாட்டை முருகன் ஒரு ஓட்ட முருகன் அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க சார். எங்களுக்கு ஒருத்தான ஆள் கிடையாது. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. யாருன்னே தெரியல ஒரு பொண்ணு. தமிழகம் புதுச்சேரியை அதை பத்தி எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு தேவை என் தளபதி வந்தா எல்லாமே செய்வார், அவ்வளவுதான். பட் அவர் வந்து செய்யணும்னு நினைச்சுதான் வந்திருக்காரு. ஓகேவா? ஆனா என் தளபதி வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா அவர் செய்வார். அதுக்கு மட்டும் தான் நமக்கோசம் செய்யறதுதான் அவர் இறங்கிட்டாரு. சோ அவரை ஏமாத்திடாதீங்க. என்ன நான் பாதுகாத்துக்கணும், தலைவனையும் பாதுகாக்கணும். அப்படி இருந்தா வரணும். நீங்க வந்து கேர்லெஸ்ஸா வந்துட்டு தலைவன் மேல குறை சொல்லவே கூடாது, தப்பு. மறுபடியும் பாத்தியாடா இந்த பாரு, ஓவரா பேசினேன்னு வெயி தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடலை போட்டுருவேன். திமுக அரசு புதுச்சேரி அரசை பார்த்து கத்துங்க, எப்படி பாதுகாப்பு உண்மையா சொல்லியிருக்காரு. அப்ப கூட அவங்களுக்குலாம் இந்த பெரிய தத்தி சின்ன தத்திக்கெல்லாம் ஒண்ணுமே புரியாது, தெரியாது. நம்ம யாரு தத்தின்னு சொல்றீங்க, யார சொல்றேன்னு தெரியல. யார் சின்ன தத்தி பெரிய தத்தின்னு தெரியாதா? யார் ஆண்டுங்களா தமிழ்நாட்டை? அவங்களாம் சொல்ற சின்ன தத்தி பெரிய தத்தி. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. 2026 விஜய் சிஎம் ஆயிடுவாங்களா? கண்டிப்பா. அதுல என்ன மாற்றம்? எங்க புதுச்சேரியா தமிழ்நாட்டிலயா? தமிழ்நாட்டுல. ஓ பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. ஆமா. அதாவது வந்து அவர் வந்து பிபி சொல்றேன்னா ஒரு விஷயத்த வந்து சும்மா தப்பா சித்தரிக்கல. கரெக்டா இருக்கிறத கரெக்டா சொல்லிருக்காரு, இல்லாததை இல்லன்னு சொல்லிருக்காரு. கரெக்டா தானே சொல்லிருக்காரு. சும்மா ஒருத்தர் மாதிரி பழி போட்டு தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணலையே தளபதி. என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? அதே போல விஜய் அவர்கள் எல்லா பிரச்சனையும் நேரடியா திமுகவையும் சிஎம் சரியும் தாக்கி பேசுறாரு. ஆனா திமுக வந்து எங்கேயுமே ஒரு இடத்துல கூட டிவிக்கு கட்சி பத்தி பேச மாட்டாங்க, ஆனா விஜய் பத்தி பேச மாட்டாங்க, மறைமுகமா விமர்சனம் பண்றாங்க. நேரா பேசிதான் பார்க்க சொல்லுங்க. ஒரு 400 ஆமா. யார் இவங்க எல்லாம்? எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னது? என் ஃப்ரெண்ட்ஸ். உடம்பெல்லாம் என்ன காக்கா கழிஞ்சிருச்சு. இப்படியா? ஊர்ல இருக்க காக்காக்களே காதா பத்தி சும்மா எதுக்கு கிளாஸ் கல்வி கேக்குறீங்க? என் சம்பளத்தை பத்தின்னு சொல்றல. 400 எத்தனை தடவை என்ன 400? போ. வா. இனிமேல் இந்த மாதிரி உடை ஐட்டம்லாம் கொண்டு வரதா. போ. போ எல்லாரும் போ கூட்ட போறத போ. போ எல்லாரும் போ கூட்ட போறத போ. ஒரு பாஸ்க்கு ஒரு ஆள் 2 பேரா சார்? 2 பேர் சொன்னாங்க. ஒரு பாஸ்க்கு 2 பேரா சார்? சார் ஒரு பாஸ்க்கு ஒரு ஆள் 2 பேரா சார்? ஒரு சார் ஒரு பாஸ்க்கு ஒரு ஆள் 2 பேரா சார்? ஒரு பாஸ்க்கு ஒரு ஆள் 2 பேரா சார்? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. முன்னாடி எவனா தீவிரவாதி இருப்பானான்னு பார்த்து பயப்படணும். இப்ப எவனா தாவேக்காரன் கூட இருக்கானான்னு பார்த்து பயப்பட இடத்துக்கு ஆகிட்டான். ஏன்னா என்ன பண்ணுவானே தெரிய மாட்டேங்குது. உலகத்திலேயே அதிக பைட் ஃபோர்ஸ் கொண்ட முதல் உயிரினங்கள். சோ இந்த விலங்குகள் கிட்ட எல்லாம் தப்பி தவறி கூட நீங்க கடி வாங்கிடாதீங்க. 3வது இடத்துல இருக்கக்கூடிய crocodile 3700 psi அழுத்தத்துடனும் 2வது இடத்துல இருக்கக்கூடிய கிரேட் ஒயிட் ஷார்க் 4000 psi அழுத்தத்துடனும் கடிக்கக்கூடியதா இருக்குது. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில 19000 psi அழுத்தத்துடன் கடிக்கக்கூடிய zombie animals இந்த பட்டியல்ல முதல் இடத்துல இருக்குது. அவர் ஒரு ஆள், அவருக்கு எந்த இந்த ரோட்டை மறைக்கிறீங்க? ஆமா ஆபரேட்டர். எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? அவர் ஒரு ஆள், அவருக்கு எந்த இந்த ரோட்டை மறைக்கிறீங்க? வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். வீட்டுக்கு சுத்தி போக சொல்றீங்க வீட்டுக்கு? என்னதான் இது? இல்ல நான் ரொம்ப அநியாயம் பண்றீங்க. ஆனா இதுக்கு நேற்று நைட்ல இருந்து பண்றீங்க இது மாதிரி. என்னதான் அராஜகம் பண்றீங்க? 4 பன்னிக்குட்டி வாங்கி தாயா, பேச்சு காசை பறிச்சு தரேன். இவனுக்கிட்ட இந்த கொட்டையும் பட்டையும் காட்டி உசுரே போயிருது. அவர் எப்பவுமே அப்படிதான். ராத்திரி என்ன பொட்டி பாம்பு அடங்கிடுவாரு. நான் வந்து ஒரு 5:50 இருந்தே வந்து வெயிட் பண்றேன். தளபதியை பார்க்கணும், ஒரு ஆர்வம் தான். எதுக்காக இந்த நிகழ்வு கலந்துக்கிறீங்க? லீவ் போட்டு வந்தீங்களா? இல்ல எனக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் தான், அதனால வந்தேன். லீவா இருந்தா வந்திருக்க மாட்டேன். இந்த
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.